ஹீடா ஃபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதை நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஃபேரிஸ் கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? இந்த ஃபேரி குயினுக்காக நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணுவீங்கன்ட்டு நான் ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு லைக் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு மோட்டிவேஷனே வந்து எனக்கு அதுதான். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். லைக் வந்து அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபு லைக்கு இதெல்லாமே பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? அண்ட் அப்புறமா நான் ஒன்று சொல்லணும். லைக் வந்து லைக் வந்து நீங்கள் என்கிட்ட ஸ்டோரி கேட்குறீங்க, நான் போடுவேன். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க, ஓகேவாடா ஃபெரிஸ்? நான் கன்ஃபார்ம் நான் போட்டுருவேன். பட் ஆனால் கொஞ்சம் லேட்டு தான் அந்த மாதிரி ஏதாவது ஆகும், ஓகேவா? அண்ட் வந்து நாளைக்கு வந்து சின்னோட ஒரு ஒன் ஷாட் தான் அது வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் டேஸ் வந்து ரொம்ப டேஸ் போயிருச்சு. பட் கன்ஃபார்ம் நாளைக்கு என்கிட்ட சின்னோட ஸ்டோரி கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஜின்னோட ஸ்டோரி தான் நாளைக்கு. அவங்களும் வந்து ரொம்ப டேஸ்க்கு முன்னாடியே கேட்டுட்டாங்க. பட் ஆனால் போடுறதுக்கு தான் வந்து டைம் இல்லாமல் இருந்ததுனால போடல. பட் கன்ஃபார்ம் நாளைக்கு சின்னோடது வந்துடும். ஸோ இது எப்படி இருக்குது இந்த ஸ்டோரிக்கு? கண்டிப்பாக ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஓகேவாடா ஃபெரிஸ்? என்ன இப்போ ஷூகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். மொரட்டு புருஷன் திருட்டு பொண்டாட்டி, லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ரொமான்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸ்டோரிக்குள்ள. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நாம் இப்போ நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபீல் பண்ணி கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. உங்களுக்கும் லைக் இன்ட்ரோ வந்து பார்த்தலாம், உங்களுக்கும் யோங்கிக்கும் வந்து மேரேஜ் ஆகிருச்சு. உங்களுக்கு 4 இயர்ஸில் ஒரு குழந்தையும் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இன்ட்ரோ. மீதி எல்லாம் வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம்டா ஃபேரிஸ். ஷோகாவா அவர் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் உங்களோட குழந்தைக்கும் வந்து லன்ச்சு, குழந்தைக்கு தேவையான ஸ்கூலில் சேர்த்ததுனால ஸோ குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவங்களோட அந்த ஸ்நாக்கு லன்ச் எல்லாமே இருக்கும்ல, ஸோ அதையும் சேர்த்து வந்து அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கீங்க. அப்போதான் உங்கள் குழந்தையோட பேர் சிம்மி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சிம்மி தான், அம்மா 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 எந்திரி அம்மா. சிம்மி, என்னடா வேணும் உனக்கு? அம்மா தூங்குறல, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? அம்மா, அப்பா தான் உன்னை எழுப்ப சொன்னாரு, காலேஜுக்கு டைம் ஆச்சாம். அப்பா உன்னை எந்திரிக்க சொன்னாருமா, எந்திரிமா. உங்கள் அப்பனுக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை. நான் தூங்குறேன்னு எழுப்புறதே உங்களுக்கு வேலை. நிம்மதியாக தூங்கினா உனக்கும் பொறுக்காது, உன் அப்பனுக்கும் பொறுக்காதே அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டுறீங்க. உன்னை மாதிரி தூங்கு மூஞ்சியா எங்கள் அப்பா இல்லை, சரியா? அவர் ரொம்பவே சுறுசுறுப்பானவர். அதனால தான் கல்யாணம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னையும் எழுப்பி என்னை குளிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உன்னை மாதிரி தூங்கு மூஞ்சியே இருந்தால் எப்படி வந்து பண்ண முடியும்? உனக்கு ரொம்ப தாண்ட வாய் நீளுது சிம்மி. உண்மையை சொன்னால் உனக்கு அப்படிதான் இருக்குமா? போமா, போ போ, போய் காலேஜுக்கு கிளம்புற வேலையை பாரு, போ. நானே வந்து என்னோட யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிட்டு ரெடியாக நிற்கிறேன், ஆனால் உனக்கு என்ன அப்படி? போ 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 அப்படின்ற மாதிரி சிம்மி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உனக்கு உன் அப்பன் பண்ணுறதுலாம் கண்ணுக்கு தெரியாதுடா, நான் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். அப்படியே அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கான். எனக்குன்னு வந்து வாட்சிருக்கு பாரு. சி, அவன் தூங்கினா மற்ற எது பண்ணாலும் இவன் கண்ணுக்கு என்னைக்கும் தெரிஞ்சிடாது. நான் நிம்மதியாக தூங்குறது மட்டும் எனக்கு அப்படியே பெரிய குத்தமாக இருக்கும். என்ன பண்ணுறது, எனக்கு பிள்ளையா பிறந்துட்டானே அப்படின்ற மாதிரி நீங்களும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஷூகா வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. பார்க்குறாரு உங்களை. பொண்டாட்டி எந்திரிச்சிட்டாடி? என்ன அடி காலையிலே ஒரு அவ்வளோதானா? வேற என்ன பண்ணணும் சாருக்கு? ஷூகா உங்கள் வெஸ்ட்டு உங்களோட வெஸ்ட்டில் அவர் ஹேண்டை ரேப் பண்ணி உங்களை பக்கத்தில் எடுத்துகிட்டு மார்னிங்டா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நச்சு அவனுக்கு கொடுக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு கோவம் லைக் ஷூகோட லிப்ஸை கடிச்சிடுறீங்க, நல்லா ஹார்டாக கடிச்சிடுறீங்க. அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, எதுக்குடி கடிக்கிற? உன் பையனுக்கு ரொம்ப தாண்டா வாய் நீந்துக்கிட்டே போகுது,
என்ன அடியாச்சு? குழந்தைய திட்டுறதே வேலையா வச்சிருக்க, என்ன அடி இப்போ? பின்ன நீ எப்படி வந்து தென்னாவட்ட திரியிறியோ அதே மாதிரி தாண்டா திரியிறான். உன் பையனுக்கு நீ பண்ணுறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் நிம்மதியாக தூங்கினா மட்டும்தாண்டா உன் பையனுக்கு அவ்வளோ கொடுமையாக கொடூரமாக தெரியுது. இப்படின்ட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் குட்டி சிம்மியும், ஆமாம் ஆமாம், என்ன அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்னை பற்றி? இப்போ அப்படியே ஷூகா முன்னாடி வந்து நின்றுட்டு உங்களை அப்படியே கொஞ்சமாக புஷ் பண்ணிவிட்டு ஷூகா முன்னாடி நின்றுறாரு. உங்களுக்கும் ஷூகாக்கும் நடுவில் எல்லா வீட்லேயும் குழந்தைங்க தான் ரொம்ப நேரம் தூங்குவாங்க, ஆனால் இந்த வீட்டில் தான் அப்பா பெரியவங்களாம் ரொம்ப நேரம் தூங்குறாங்க. அதை சொன்னால் இப்போ தப்பு, ஆனால் நான் எதுவும் சொல்லக்கூடாது, இப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து சிம்மி வந்து அப்படியே கையை கட்டு, குழந்தைங்க வந்து எப்படி வந்து அப்படி கையை கட்டு போட் பண்ணிட்டு நிற்பாங்களோ அந்த மாதிரி தான் சிம்மி நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கா செம்மையாக இரிட்டேட் ஆகுது. ஷுகருக்கு சிரிப்பாக வருது. அவர் சிம்மியை தூக்கிட்டு, அச்சோடா செல்லம், என்னடா நம்ம அம்மா தானடா, தூங்கினா தூங்கிட்டு போட்டோம், அது இல்லைப்பா, அம்மா தூங்குறத மட்டுமே தான் வேலையாக வச்சிட்ருக்காங்க. காலையில் தூங்குறாங்க, காலேஜ் போயிட்டு வந்தோம் தூங்குறாங்க, காலேஜ்லேயும் அவங்க தூங்குறாங்களா இல்லை படிக்கிறாங்களான்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து சிம்மி வந்து சொல்கிறான். உங்களுக்கா உனக்கு வாய் ரொம்ப தாண்டா நீளுது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் திட்டுறீங்க. அப்பா பாருப்பா, அம்மா பண்ணுறது சொன்னால் உண்மைதான்ப்பா, அதனால தான் அம்மாவுக்கு கோவம் வருது. சின்சேனில் வர மிச்சி மாதிரி தான் அம்மாவும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறா சிம்மி. ஷூவாக்கா செம்ம சிரிப்பாக வருது. சிரிக்காதப்பா, எனக்கு ரொம்ப கோவம் வருது, உன் பையன் ரொம்ப தான் பண்ணுறான், இப்போது எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளம்பி காலேஜுக்கு போகிறீங்க. ஷூகாவுக்கு செம்ம சிரிப்பு. நீங்கள் இப்படி கோவப்பட்டுட்டு சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறது. ஏன்டா உன் அம்மா கிட்ட இப்படி வம்பிழுத்துட்ருக்க, பாரு இப்போ அம்மா சாப்பிடாம போகிறான். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அவள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தி இருக்கா பாரு, அவள் கண்டிப்பாக அம்மாவுக்கு இன்னும் நிறைய சாப்பிட்றது கொடுப்பா, வேணா பாரு. காலேஜில் வந்து உன்னோட பீரியடில் அம்மா நல்லா தூங்க தான் போகிறா. எனக்கு ஃபீட் பண்ணு, நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும். இவன் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கான். டேய் என்னடா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்க என்ன? அது வந்துப்பா, ஓபி மாமா இருக்கார்ல, ஓபி மாமாவோட பொண்ணு ஸ்கூலில் புதுசாக என் கிளாஸில் ஜாயின் ஆயிருக்காப்பா, அவளை நான் தானே போய் பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிம்மி சொல்கிறான். ஷுகாக்கா அது சரி, இப்படி போகுதா ரோட்டு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. டேய் இதெல்லாம் உன் அம்மா கிட்ட இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்காதடா, மொத்தமாக பிரிச்சுட்ருவா. நான் சொல்ல மாட்டேன். சரி எனக்கு ஃபீட் பண்ணி நான் ஸ்கூலுக்கு போகணும், என்னோட டார்லிங்கை போய் பார்க்கணும். டார்லிங்கா? ஆமாப்பா, அவன் என்னோட டார்லிங். சரிதான்டா, சரிதான். சரி, உன் அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கும், நீ வேற மட்டும் எப்படி இருப்ப, அவள் புத்தி தானே உனக்கு, வா அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா வந்து பேபிக்கும் வந்து ஃபீட் பண்ணிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து லன்ச்சு ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து பேக் பண்ணி பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ அவர் காருக்கு தான் வந்து போயிட்டுருக்காரு ரெடி ஆகிட்டு. அப்படியே ஸ்கூலில் வந்து குழந்தைய ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் காலேஜுக்கு தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கும் ஷூகாக்கும் எப்படி வந்து மேரேஜ் ஆச்சு அப்படின்றத வந்து அவரோட அந்த ஃப்ளாஷ்பேக்கு வந்து போகும். அவர் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருந்து என் வாழ்க்கை என்ன அம்மா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் ட்ரைவ் பண்ணிட்டே அந்த ஃப்ளாஷ்பேக்கு போகிறாரு. ஒரு 5 years பேக் அப்போ தான் வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. ஷூகா வந்து ஒரு டீச்சராக ஃபர்ஸ்ட் வந்து அவர் டீச்சராக ஒரு நல்ல ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா காலேஜுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து ஸ்கூலுக்கு டீச்சிங் நடத்துகிறது அண்ட் அதுக்கப்புறமா டியூஷன் நடத்துகிறதும் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு தான் அவர் வந்து புதுசாக ஜாயின் ஆகியிருந்திருப்பார். லைக் ஷூகா வந்து எப்படின்னா உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிற பர்சன் தான் வந்து அவர். ஸோ நீங்கள் அடிக்கடி ஷூகாவை பார்க்குறதுக்காகவே அவரோட வீட்டுக்கு போவீங்க. ஷூகா வந்து அந்தளவுக்கு உங்களை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. சரி பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம
அம்மா அப்பா பார்க்க வரா, அந்த மாதிரி தான் அவர் இருந்திருப்பாரு தவிர அவர் பெருசாக உங்களை எதுவும் கண்டுக்கிட்டதெல்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வரீங்க போகிறீங்க, அவ்வளோதான். அந்த அளவு தான் வந்து அவர் இருந்திருக்குமே தவிர அதை தாண்டி அவர் வந்து எதுவும் உங்களை பற்றின கண்டுக்கிறது இல்லை. அவருக்கு அவர் வந்து டியூஷன் நடத்துறாருன்னு தெரிஞ்சதுமே நீங்கள் அந்த டியூஷனுக்கு வந்து சேர்ந்துடுறீங்க. எல்லா டியூஷன் எல்லாம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. நீங்களா படிக்கிறேன்ற பேரில் ஷுகாவை தான் சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஷுகா வந்து ஒவ்வொருத்தங்களா ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து லைக் சில கொஸ்டின்ஸு சம்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்துருப்பாரு. அதெல்லாம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களோட டர்ன் வந்து வருது. ஓய், எல்லாரும் வந்து ஒருத்தங்களா வந்து கூப்பிட்டு காட்டிட்டு இருக்காங்கல்ல, நீ மட்டும் காட்டாமல் என்னடி பண்ணிட்டு இருக்க, உன்னோட ரஃப் நோட்டை கொடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஆ ஐயோ, நாம் எங்கே பண்ணோம், நம்ம எதுவுமே பண்ணலையே. சார், நீங்கள் வந்து மற்றவங்கள பாருங்களேன், அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பார்ப்பீங்களா? இதை பார், வரிசையாக எல்லாரும் தானே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன், அதே மாதிரி தான் இப்போ உன்னோட டர்ன் விடு அப்படின்ற மாதிரி ஷுகர் கேட்குறாரு. மாமா மாமா, இல்லை மாமா, நான் வந்து ஏய், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாமான்னு கூப்பிடாதன்னு சொல்லிட்டு, என்னடி சும்மா சும்மா மாமா மாமான்ட்டே இருக்க? அது பழக்க தோஷம், அதுதான். அந்த பழக்க தோஷத்தை வெளியில வச்சுக்கோ, இங்க இல்லை, புரியுதா? அது மறந்துரு. இது டியூஷன், நீ என்னோட ஸ்டூடெண்ட்டு, நான் டீச்சர், புரியுதா? புரியுது சார். நோட்டை கொடு அப்படின்ட்டு கேட்குறாரு. கேட்கறது இல்லை, உங்ககிட்ட இருந்து பிடுங்குறாரு. நீங்களா ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் ஷூகாவை வந்து அதில் வரைஞ்சிருந்துருப்பீங்க. லைக் வந்து அவர் என்னது என்னோட ஃபோட்டோ வரைஞ்சி வச்சிருக்கா, என்ன இப்படி வரைஞ்சி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. லைக் வந்து எப்படின்னா, ஒரு கேட்டு, அந்த கேட்டுக்கு வந்து ஷூகாவோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி. என்னது இது வினோதமாக வரைஞ்சி வச்சிருக்கா? ஒன்று ஹியூமனாக வரையணும், இல்லை கேட்டாக வரையணும். இப்போ என்ன கேட்டில் என்னோட மூஞ்சை வச்சு வரைஞ்சிருக்கா, அப்போ என்ன ஹியூமன் கேட்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஐயோ போச்சு போச்சு, முறைகிறாரே முறைகிறாரே, ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உன்னை நான் தனியாக டீல் பண்ணிக்கிறேன், கிளாஸ் முடியட்டும், அதுக்கப்புறமா உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா வந்து ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஒழுங்காக நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண, புரியுதா? தேவையில்லாமல் எதுவும் உறைஞ்சிட்டு இருக்காத. ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்களும் நோட்டை வாங்கிட்டு, ஐயோப்பா பார்த்துட்டாரோ, போச்சு போச்சு, என்ன ஆக போதும், ஏதோ பண்ண போறாரு, அதனால தான் இருக்க சொல்ல போறாரு. என்ன பண்ணுவார்? ஒரு வேளை செம்மையாக வரைஞ்சிருக்கேன், கேட்டால் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹக்கு கிஸ் எல்லாம் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தாட்ஸ் அப்படியே அந்தந்த மாதிரிலாம் வந்து போகுது. அண்ட் அப்படியே டியூஷனும் வந்து முடியுது. நீங்கள் தான் எல்லாருமே வந்து எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஷுகா தான், ஏய் நெல்றி அப்படின்ட்டு, ஐயோ போச்சு போச்சு, பார்த்துட்டாரு, எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தனே. நீ எதுக்கு விட்டுற, உன்னோட மாமா தானே, ஒன்றும் ஆகாது அப்படியே திரும்பி, சொல்லுங்க மாமா. மண்டையில அந்த ஸ்டிக் ஒன்று வச்சிருப்பார்ல, அது மண்டையில அடிக்கிறாரு. மாமா எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கா? உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாமான்னு கூப்பிடாத, அண்ணன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு. இது அண்ணனா? அதெல்லாம் எப்படி நான் கூப்பிட முடியும்? அதெல்லாம் கூப்பிட முடியாது. என்னடி வாய் ரொம்ப தான் நெழுது, என்ன கூப்பிட முடியாது? இப்போ நீ அண்ணன் சொல்லு பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இப்போ உங்கள் பக்கத்தில் தான் ஷூகா வராரு, சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்கள் பக்கத்தில் தான் வந்து அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீ சொல்லலைன்னு வச்சுக்க, இங்கேருந்து நீ போகவே முடியாது. என்னாலும் சொல்ல மாட்டேன் அண்ணன்லாம், சொல்லவே மாட்டேன். தோ இப்போ சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி. நான் உங்களை சொல்லலை, நீ சொல்லிட்ட, அவ்வளோதான், கிளம்பு. அதெல்லாம் இல்லை, வாபஸ் வாங்குங்க வாபஸ் வாங்குங்க, நான்லாம் ஒத்துக்கல, நான்லாம் வந்து உங்களை அண்ணன் அப்படின்ட்டு ஒத்துக்கவே இல்லை. தோ இப்போ ஒத்துக்கிட்டியே அண்ணன்ட்டு. நான் இல்லைன்னு சொல்ல வந்தேன். இது என்ன நீங்க இல்லாததெல்லாம் இருக்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. இந்த பாரு, நீ என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட், நான் உன்னோட டீச்சர், புரியுதா? இந்த மாமா சொல்கிற வேலைலாம் வேண்டாம். ஒன்று அண்ணன்னு சொல்லு, இல்லை சார்னு சொல்லி கூப்பிடு, புரியுதா? அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு கோபம் அப்படியே புசு புசுன்னு வருது. என்னாடி? வீட்டுக்கு கிளம்பு. முடியாது, முடியவே முடியாது. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? யோ நீ தாயா பிரச்சனை.
நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், வலையில விழவே மாட்டேன்ற. எதை? ஆமாயா, உன்னை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன், எப்படியோ பெரிய இவன் மாதிரி எல்லாத்தையும் அப்படியே பூந்து பூந்து போயிடுற. ஆ, நானும் எவ்வளோ ஐடியா தான் வந்து என் மண்டைக்குள்ளார யோசிச்சு யோசிச்சு வந்து பண்ணுறது. ஏய், என்னடி வாய் ரொம்ப தான் நீளுது உனக்கு? கிளம்பு முதல்ல இங்கேருந்து. முடியாதியா, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷூகாவை பிடிச்சி இழுத்து அவரோட லிப்ஸில் செம்மையாக கடிச்சு வச்சிடுறீங்க. அவரோட அந்த ஹேண்டை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெஸ்ட்டை வந்து க்ரிப் பண்ணுது. நீங்களா அப்படியே வந்து அந்த லிப்ஸை ஷூக்கோட லிப்ஸை விட்டுட்டு, இதை பாரு, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், புரியுதா? வேற எவகிட்டயாவது பல்ல இழிச்சு பேசிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதை பாரு மாமா, நான் சாஃப்டாக சொல்லும் போதே கேட்டுக்கோ, புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறீங்க. ஷூகாக்கா, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? இப்போ என்ன பண்ணிட்டு போனா என்ன? அவர் அப்படியே லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறாரு. பிளட்டு. என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவருக்கே அறியாமல் லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே விட்டு என்னடா யோசிக்கிற, அப்படி யோசிக்காத, அவள் ஏதோ சின்ன குழந்தை ஏதோ பண்ணிட்டு போறா, நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி வந்து ஷுகா அங்கேருந்து போயிடுறாரு. பட் ஆனால் ஷுகா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேணும்க்கே உங்களை வந்து வெறுப்பேற்றுறதுக்கு அந்த ஃபீமேல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட பேசுறது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை வந்து லைக் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இது பண்ணுறது, உங்களை திட்டுறது அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணுவார். லைக் வந்து உங்களுக்கு அது செம்ம காண்டாகும். அதுக்கப்புறமா டியூஷன்லேயும் அதே மாதிரி தான் மற்ற பொண்ணுங்களை பசங்களெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டாக அப்படி இப்படி நல்லா பண்ணுறீங்க, இன்னும் பெட்டராக பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனால் உங்களை வந்து செம்மையாக திட்டுன்னு திட்டுவார். என்ன பண்ணிகிட்ருக்க நீ, இப்படி தான் பண்ணிகிட்ருப்பியா, எத்தனை தடவை தான் சொல்லிக் கொடுக்குறது, சொல்லிக் கொடுக்கும்போது உன்னோட புத்தியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு மாதிரிலாம் திட்டுவார். உங்களுக்கு செம்ம காண்டாகும். இப்படியே தான் வந்து போயிருந்துருக்கோம். லைக் வந்து இப்போ வந்து டெய்லி இப்படி தான் வந்து போயிருக்கோம். இப்போ நீங்கள் 12th எண்டிங்க்கு வந்து வந்துட்டீங்க. இப்போவும் அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. லைக் வந்து 12th படிக்கும்போது தான் வந்து ஷுகா உங்களோட ஸ்கூலில் வந்து ஜாயின் ஆகிருப்பார். ஸோ அப்போ இதான் இது எல்லாமே வந்து நடந்துருந்துருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கால முடியல, ரொம்ப கோபம். லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு அவனுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ காண்டாக இருக்கு. அசோகா வந்து இன்னைக்கு டியூஷன் எல்லாம் இல்லை, எல்லாரும் வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ அவரோட ரூமில் தான் வந்து அவர் இருக்காரு. ஷுகாவா அவருக்கா செம்ம சிரிப்பாக வருது. உங்களோட அந்த ரியாக்ஷன்ஸு, நீங்கள் எப்படியெல்லாம் அந்த பண்ணுறீங்க, பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோ அவ்வளோ வந்து ரசிப்பார். அவரை அறியாமலேயே அவரோட மனசுக்குள்ளார நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறத விட அவரோட மனசை நீங்கள் திருடிட்டீங்க அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். உங்களுக்கு அவ்வளோ கோவம். நீங்கள் வந்து இப்போது வீட்டுக்குள்ளார தான் வந்து போகிறீங்க, வீட்டில் யாருமே இல்லை. அசோகோட ரூமில் தான் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ அங்கே தான் வந்து போகிறீங்க. போயிட்டு டொப்புன்னு யோ மாமா அப்படின்ட்டு கதவை திறக்கிறீங்க. அங்கேயா ஷூகா அவரா? அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலோட நின்றுட்டு இருந்திருப்பாரு. பார்த்த உங்களுக்கா செம்ம ஷாக்கு. ஷூகாக்கா அதை விட ஷாக்கு. ஐயோ மாமா, என்னையா இப்படி நிற்கிற அப்படின்ட்டு நீங்கள் உள்ளார வர பார்க்குறீங்க. டக்குன்னு ஷூகா வந்து உங்களை வெளியில் தள்ளி கதவை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாரு. சோபா, நான் அந்த வேலை டோரை லாக் பண்ணிட்டேன். யோ மாமா, கதவை துறையா, நான் பார்க்கணும். ஏய், என்னடி நீ? யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தெரியாதா? முதல்ல போடி உன் வீட்டுக்கு. முடியாதியா, கதவை துற, நான் பார்க்கணும். என்னத்தை பார்க்கணும்? ஒன்னதான். எதுக்கு? யோ, ஒழுங்கா கதவை துற, நான் உள்ளார வரணும். அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா திரும்பி உன்னோட வீட்டுக்கு போடி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு செம்ம காண்டாக இருந்திருக்கும். அப்படியே அந்த காண்டோடைய உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து கால் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட பேர் வந்து ஐஷு. ஸோ கால் பண்ணுறீங்க. என்னடி, எதுக்கடி கால் பண்ணியிருக்கேன்? இந்த நேரத்துக்குலாம் கால் பண்ணாதான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நானே என் ஆள் கூட எப்பயாச்சும் தான் வெளியில் வர்றதுக்கு முடியுது. அதுவும் உனக்கு பொறுக்காதே. இதை பாரு, எனக்கு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்டி? எனக்கு ஷூகா சாரை கரெக்ட் பண்ணணும், ஐடியா கொடு. எதே? ஷூகா சாரை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவா? ஏய், அவரெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாதுடி. அந்த ஆளுக்கும் மூஞ்சிக்கும் மண்டைக்கும் அதெல்லாம் செட் ஆகுது. நீ வேறு யாரையாவது பார்த்துக்கோ. ஏய், இதை பாரு, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு அது போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
ஸோ சரிடி, நாளைக்கு ஸ்கூலில் நான் சொல்கிறேன் போதுமா? சரி அப்படின்ட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் ஸ்கூலில் தான் உங்கள் ஃப்ரெண்டு தான் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்ருக்கீங்க. சொல்லு சொல்லு சொல்லு, என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிறேன்டி, ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணுற? ஸ்கூலை விட்டு போகும்போது சொல்கிறேன். ஏன் அப்போ இப்போ சொல்லு, இப்போ சொல்கிறதுலாம் செட் ஆகுது, நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பாங்களா? உங்களுக்கா எப்போ ஸ்கூல் முடியும், எப்போ ஸ்கூல் முடியும், எப்போ ஸ்கூல் முடியும், எப்போ அவ சொல்லுவா 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 அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக ஸ்கூலும் முடியுது. நீங்கள் ஸ்கூலில் வந்து சரி உங்கள் ஃப்ரெண்டும் வந்து சரிடி அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்ப போகிறா. நீங்கள் அவளை பிடிச்சி வச்சு மண்டலே நங்குன்னு கொட்டு எங்கே போக பார்க்குற? எங்கே போகிற? ஒழுங்கா நான் கேட்டதை கொடு, ஐடியா கொடு. ஐயோ, அதுக்குன்னு எதுக்கடி இப்படி கொட்டுற? வலிக்குது. என்ன, நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். நேற்று கேட்டேன் இல்லை, காலையில் கேட்டேன், சாயந்தரம் சொல்கிறேன். இப்போ சாயந்தரம் கேட்கலான்னு வந்தா நீ பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்க. அப்படியே கொலை பண்ணிடும் நீ. சரி சரி இருடி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் வந்து அவங்க பேக்கில் இருந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க. என்னடி இது? எதுக்கு டேப்லெட்டு? நீ தாண்டி ஐடியா கேட்ட. ஐடியா தானடி கேட்டேன், அதுக்கு எதுக்குடி டேப்லெட்டு? இந்த டேப்லெட்டு தான் ஐடியாவே. புரியலையே. இதை பார், உனக்கு அவர் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும் வேணும், கண்டிப்பாக வேணும். அப்போது இந்த டேப்லெட் இருக்கு பார்த்தாயா, இதை நல்லா பவுட்ராக்கி அவர் எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரோ அதில் அப்படியே வந்து போட்டுரு. மேட்ரு சரியிடும். அதை போட்டால் எப்படி சரியாகும்? இதை பார், சொல்கிறத மட்டும் செய். இதை அவர் சாப்பிட்றாரா இல்லையா, நீ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கல எதுலையோ ஒன்று நீ போட்டிருப்பல, அதை அவர் சாப்பிட்றாரா இல்லை குடிக்கிறாரா அப்படின்றத பாரு. பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து அவர் முன்னாடி போ, அவர் பக்கத்தில் போ. அப்புறம் தானா எல்லாமே நடக்கும். என்னடி நடக்கும்? நடக்கும்போது புரியும். நீ ஐடியா கேட்டேன், நான் கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி கிளம்பிட்டாங்க. உங்களுக்கா இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நெக்ஸ்ட் லைக் வந்து ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ டியூஷனுக்கு எப்பவும் போல் நீங்கள் போகிற மாதிரி போகிறீங்க. உங்களை வேணுன்ட்டு வெறுப்பேற்றுறதுக்காக சுகா அகெயின் அதுதான் பண்ணுறாரு. உங்களை திட்டுறாரு. உங்களை திட்டு நல்லா திட்டுன்னு திட்டி, பட் ஆனால் மற்றவங்கள வந்து இது பண்ணுறாரு. ஐயோ, உனக்கு உனக்கு ரொம்ப தான் மற்றவங்கள அப்படியே புக்கஞ்சு தள்ளிட்டு இருக்க. அவ்வளோ டச்செல்லாம் வேறு பண்ணுற. ஏன்னா எப்படி திட்டுற? இரு இரு, உனக்கு ஒரு டேப்லெட்லாம் பத்தாது. மொத்தமாக எவ்வளோ? 3 டேப்லெட் போடுறேன், அப்போ தான் நீலாம் வந்து என் வலிக்கு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. டியூஷனும் முடியுது, நீங்கள் போகல, அங்கே தான் இருக்கீங்க. என்னடி பண்ணுறங்க? வீட்டுக்கு போகாமல் கிளம்பு வீட்டுக்கு. எனக்கு எப்போ வீட்டுக்கு போனான்னு எனக்கு தெரியும். உள்ளாரா போகிறீங்க அத்தை அப்படின்ற மாதிரி. எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறான்? என்ன அத்தை, எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்க போல? ஆமாடி, ஒரு கல்யாணம், அதான் சரி இப்போவே கிளம்புனாதான் நாளைக்கு போய் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வர முடியும். ஓஹோ அப்படியா அத்தை, சரித்த. சரிடி, நீங்கள் என்ன டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்க? அது ஒன்றும் இல்லை, உங்களை தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதுதான் வந்தேன். அப்படியா, சரி அப்படின்ட்டு வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சுகவா இவ ஏதோ சரியில்லையேன்ற மாதிரியே தான் இருக்குது. லைக் வந்து சுகம் அவர் ரூமுக்கு போயிட்டாரு. அவர் வெளியிலே வரல. உங்கள் அம்மா, அதாவது சுகாவோட அம்மாவா, சரிடி அப்போ நான் கிளம்புறேன், நீயும் வந்து வீட்டுக்கு கிளம்பிடு. சரித்த அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. நீங்களும் வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு சுகாவோட அம்மா போனதுக்கு அப்புறமா சுகாவோட வீட்டுக்குள்ளார வரீங்க. பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியது தான். லைக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுகாக்காக அவங்க அம்மா குக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்கல்ல. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3 டேப்லெட்டை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலக்குன்னு கலக்க வேண்டியது தான். நீங்களும் நல்லா கலக்கிட்டு ஓவர் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே கேஷுவலாக போகிறீங்க. இப்போ என்ன பண்ணலாம், மாமா வர்றதுக்கு வெயிட் பண்ணலாமா? சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. சரி சுகம், சரி கிளம்பிருப்பா இந்நேரம் அப்படின்ற மாதிரி அவரும் கீழே வராரு. டிவி ஓடிட்டுருக்கு. அவரு தான், அம்மா அவள் கிளம்பிட்டாளா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. யாரை மாமா கேட்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போலா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை மாமா, அத்தை தான் ஏதோ கல்யாணத்துக்கு போகிறதா கிளம்பி போயிட்டாங்க. அதான் நீங்கள் தனியாக இருப்பீங்கள்ல, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன்.
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பு. முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், என்னமோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி அவரு போய் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐ மாமா சாப்பிட்றாரு. அப்போது ஏதோ நடக்கும், ஆனால் என்ன நடக்கும் தெரியல, பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவரும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்து சோஃபாவில் தான் உட்கார வச்சு கொஞ்சம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ரிமோட்டை பிடுங்குறாரு உங்ககிட்ட. வீட்டுக்கு கிளம்புடி. ஆ, நான் இப்போல்லாம் போக மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போவேன். ஏன் இப்போ போனால் என்னவா? அப்போ தானே என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன? ஒன்றும் இல்லை, ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்குது, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே சேர்ந்து தான் வந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. லைக் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற ஆரத்தில் தான் நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே அப்பப்போ சுகாவை பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியுது. என்னது இது, இவ குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கெல்லாம் தோணுது. சரி, சைட் அடிக்கிற போல் அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கண்டுக்காத மாதிரி, லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாத மாதிரி தான் அவர் இருக்காராம்மா. அப்படியே டிவி ஓடிட்டுருக்கு. அவர் அப்படியே நெளிகிறாரு, நெளிஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்னது இது, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன் இப்படி ஆகுது? அவருக்கு நல்லா ஹார்ட் ஆகுறது புரியுது. ஐயோ என்னது இது, சம்மந்தமே இல்லாமல் இவன் தூக்கிட்டு நிற்கிறான், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் லைக் வந்து சுகா ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு மாமாக்கு? மாமா என்னாச்சு மாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போ. இல்லை மாமா, நெளிஞ்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்னு நீங்கள் சுகாவோட ஃபோர் டச் பண்ணிங்களே, ஒரு காய்ச்சலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை ஒரு மேலே பட்டு தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுகத்தை கொடுக்குது. உங்கள் ஃபேஸும் பக்கத்தில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவரோட அந்த அந்த சுகத்தை அவருக்கு ஃபீல் பண்ணணும், அது மட்டும்தான் இப்போ ஒரு மண்டையிலேயே இருக்குது. செம்மையாக வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்களா சுகா உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம்லாம் கொடுக்கவே இல்லை. ரொம்ப டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே வந்து ஹீட்டப் ஆகுது. உங்களுக்கு என்னன்னே தெரியல. லைக் வந்து நீங்களும் வந்து கிஸ் பேக் வந்து பண்ணுறீங்க. அந்த கிஸ்ஸை அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. மாமா மாமா என்ன பண்ணுற மாமா? ஏய் ஏய் முடியலடி, என்னால் ஏதோ ஒரு மாதிரியா இருக்குடி, ப்ளீஸ் டி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கா? மாமா என்ன மாமா ஆச்சு, ஏன் மாமா இப்படி பேசுகிறேன், இப்படி பண்ணுறேன், என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஷூக்கா என் பொண்டாட்டி, அவர் அறியாமல் அவர் உங்களை பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பொண்டாட்டியா மாமா? அவர் அப்படியே உங்களை வந்து தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. உங்களுக்கா? மாமா மாமா என்ன பண்ணுற மாமா? ஏய் ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ, என்னால் முடியல, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்து அவர் கேட்குறது உங்களுக்கு மறுக்க முடியலை. ஸோ அங்கேயே வந்து ஒரு செம்ம மேக்கப் செஷன் வந்து போகுது. நீங்களா செம்மையாக கத்திருப்பீங்க, கதை இருப்பீங்க, கெஞ்சிருப்பீங்க. ஆனால் இல்லை சுகாக்கா, அவருக்கா அந்த ப்ளஷர் தான் வந்து பெருசாக தெரியுது. அப்படியே அந்த ஒரு மேக்கப் செஷன் வந்து முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களா சுகாவோட செஸ்ட்டில் தான் வந்து இவ்வளோ டயர்டாக வந்து படுத்துட்ருக்கீங்க. சுகா உங்களை ஹக் பண்ணிட்டு தான் வந்து படுத்துட்டு இருந்திருப்பாரு. சுகாவோட அம்மாவா அவங்களும் வந்து மேரேஜ் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி அந்த டைமில் தான் வந்து வராங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போகிறாங்க. என்னது இது அமைதியாக இருக்குது, சரி காலேஜ் போயிட்டான் போல் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் அங்கே வந்து சுகாவோட ஃபோனில் இருக்குது. என்னது இது, ஃபோன் இங்கேயே இருக்குது, அவன் கிளம்பி ஃபோன்லாம் இல்லாமல் போக மாட்டேனே, ஒரு வேளை இன்னும் ரூமில் தான் இருக்கானோ, ஒரு வேளை காலேஜுக்கு போகலையோ அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து டீ ஷூகா அப்படின்னு டோரை ஓப்பன் உள்ளார வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் ஷுகாவோட செஸ்ட்டில் படுத்துட்ருக்குறீங்க. ஷுகா அவங்கள ஹக் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவருக்கு அவங்க அம்மாக்கா, ஷுகாவோட அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. ஷுகா அப்படின்ட்டு கத்துறாங்க. நீங்களும் வந்து ஷுகா பக்குன்னு எந்திரிச்சாரு. என்ன அப்படின்ற மாதிரி, என்ன காரியம் இந்த பண்ணியிருக்கேன் அப்படி மாதிரி கத்துறாங்க. என்னம்மா என்ன சொல்கிறேன், நான் என்ன பண்ணியா, பக்கத்தில் பாருடா, இவ்வளோ வேலை பண்ணிட்டு என்ன பண்ணன்ட்டு வரையா கேட்குறேன்
அப்படின்ட்டு ஷுகாவோட அம்மா சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. பெட்ஷீட்டு தூக்கி பார்க்குறாரு. என்ன நடந்திருக்கும்? ஐயோ! தலையிலேயே கையை வச்சுட்டு ஐயோ என்ன நடந்துச்சு? அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்து நைட் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. டி என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க. அம்மா 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 அடிச்சுட்டு ஒழுங்கு ட்ரெஸ்ஸை போட்டு கீழே வர அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அடி அடின்னு செம்மையாக அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஓ என்ன நடந்திருக்குன்னா ஏன் அப்படி பிஹேவ் பண்ண எனக்கு தெரியலையே. ஓ ஏன் இப்படி நான் அவ்வளோ கண்ட்ரோல் லூஸ் பண்ண மாட்டேன். நீ எத்தனாலையும் இருக்கும் அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை இவன் ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா என்ன இருந்திருக்கும், அவரும் ட்ரெஸ்ஸை போட்டு லைக் வந்து அவளை உடனே நீ அவங்க அம்மாவா பயங்கரமாக திட்டுன்னு திட்டி அவளை நீ கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. வேறு வழியும் இல்லாமல் சுகாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. அவர் காலேஜுக்கும் வந்து ரீச் ஆகி காரை பார்க் பண்ணிட்டு பாட்டுக்கு இப்போ அவரோட கிளாஸுக்கு தான் வந்து போகிறாரு. எந்த கிளாஸோ அந்த கிளாஸுக்கு. அந்த கிளாஸ் வந்து உங்களோட கிளாஸ் தான். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், மார்னிங் சார், லைக் அப்படியே வந்து கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அவர் உங்களை தான் பார்க்குறாரு. பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி தான் சுகா வந்து அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களா அப்படியே வந்து சுகாவை பார்த்து அப்படியே வந்து விங்க் பண்ணுறது, கிஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ற சைகையெல்லாம் பண்ணுறீங்க. ஐயோ இவ வேற எப்போ பார்த்தாலும் அது பண்ணிக்கிட்டே இருப்பாள் அப்படின்ற மாதிரி தான் சுகாவும் வந்து அப்படியே வந்து அந்த சம்ஸ் மேக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு பொண்ணு, சார் எஸ் என்ன எதாவது டவுட்டா? ஆமாம் சார், ஒரு ஒரு டவுட்டு தான். இங்கே எல்லாருக்குமே ஒரு டவுட்டு. சொல்லுங்க என்ன டவுட்டு? அது வந்து சார் உங்கள் லிப்ஸு ஒரு காயமாக இருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிவா உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு என் மேலே கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, அதான் கடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் என்ன சார் பல பேரோட கனவை இப்படி உடைச்சிட்டிங்களே சார், சுக்கு நூறு ஆக்கிட்டீங்களே. ஏன் என்னாச்சு? இல்லை சார், இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் சிங்கிளுன்ட்டு சொல்லி தான் பல பேர் உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையோ இருக்கே, விடுங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு உட்காந்துடுறா. சில பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் சோகமாயிட்டாங்க, நம்ம சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களா இப்போதான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கு. அப்பாடா இனிமேல் எவ்வளோ என் புருஷனை பற்றி சொல்ல ஊற்ற மாட்டாளுங்க. எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் யுங்கி மேரிமி இனி எவ்வளோ சொல்ல மாட்டால அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அது சந்தோஷப்படுறீங்கன்னு யூகிக்கு நல்லாவே தெரியுது. அப்போது அந்த கிளாஸில் ஒரு பையன், சார் என்னடா? இல்லை சார், அப்படி என்ன நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபு அவ்வளோ கோவமாக உங்களை கடிச்செல்லாம் வேற வச்சுருக்காங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம் பாரு, கிளாஸில் லெசன் நடத்தினா அதில் டவுட்டு வந்துடாது என்ன, இதுலலாம் உனக்கு அப்படியே நல்லா டவுட் வரும். கிளாஸை முதல்ல கவனிடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போவார். ஸோ உங்கள் சைடாக தான் அந்த தாண்டி போக வேண்டிய வரும். அவர் அப்படியே போகும்போது உங்களை பார்த்துட்டு அப்படியே விங்க் பண்ணிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு அப்படியே ஷையாக ஆகுது. இப்போ அப்படியே லன்ச் டைமும் ஆகுது. நீங்களும் வந்து ஷுகாவோட கேபினுக்கு எப்போவுமே வந்து லன்ச் டைம் எப்போவுமே வந்து நீங்கள் ஷுகாவோட கேபினில் தான் வந்து சாப்பிடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போது ஷுகாவோட லேப்பில் தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவருக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறது, அவர் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ அப்படியே நீங்கள் ஷுகாவோட ஷோல்டர்ஸில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. மாமா என்னாடி? நம்ம என்ன நம்ம சொல்லு? இல்லை மாமா, அது நம்ம பையனுக்கு என்ன பையனுக்கு? அவனுக்கு ஏதாவது வாங்கி தரணுமா? ஏதாவது உங்ககிட்ட கேட்டானா? அது இல்லை மாமா. அப்புறம்
இல்ல நம்ம பையனுக்கும் 4 வயசு 4.5 வயசு ஆயிருச்சு. சரி அதுக்கு அது அதான் அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ம் இப்பதான் காலேஜ் சேர்ந்து 1 வருஷம் ஆகியிருக்கு. அதுக்குள்ள உனக்கு இன்னொன்னு கேக்குதா? முதல்ல காலேஜை முடிடி, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். மாமா என்னடி, நம்ம பையனுக்கும் கூட விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா இருந்தா நல்லா தானே இருக்கும். நல்லா தான் இருக்கும். அதுக்கு இன்னும் 2 வருஷம் போட்டும், நீ காலேஜை முடி, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். டே பொறுக்கி புருஷா, என்னடி திருட்டு பொண்டாட்டி, என்ன சொல்லு. நீ எப்போதான் இதை விட போற? எப்போ பார்த்தாலும் திருட்டு பொண்டாட்டி திருட்டு பொண்டாட்டின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. அது உண்மைதானே? திருட்டுத்தனமா என்னென்ன வேலையெல்லாம் பார்த்த, அதனால தான் நீ ஏன் திருட்டு பொண்டாட்டி அப்படின்ட்டு பார்த்தா நீ கூட தான் முரட்டு புருஷன். எப்போ பார்த்தாலும் முரட்டுத்தனமா எல்லார் முன்னாடியும் என்ன திட்டுற. ஆனால் அது தனியாக இருக்கும் போது அப்படி கொஞ்சம்னு கொஞ்சிற. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? மற்றவங்க முன்னாடி உன்னை எப்படி நான் மற்றவங்களை ட்ரீட் பண்ணணும் அதே மாதிரி தானடி ட்ரீட் பண்ண முடியும். நான் மோசமாவா ட்ரீட் பண்ணுறேன்? இல்லை அல்லாட்டி பொண்டாட்டி. சரி இருந்துட்டு போகுது, எனக்கு இன்னொரு குழந்தை வேணுமாம்மா. அதான் சொல்லிட்டல, 2 வருஷம் கழிச்சுதான், அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். இப்போ எதுவுமே இல்லை. அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, முன்னாடி பண்ண மாதிரி இந்த தடவை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதாண்டி, செம்ம காண்டாயிருவேன் நான். ஏற்கனவே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? திரும்ப நான் அதை அனுபவிக்க நான் தயாராக இல்லை. டே மாமா சாரிடா, என் ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தா. அது என்ன டேப்லெட்டுன்னு கூட எனக்கு தெரியாது. அவள் நடக்கும்னு தான் சொன்னா, என்ன நடக்கும்ட்டுலாம் சொல்லவே இல்லை. சொல்லிருந்து நான் அதை பண்ணியிருந்துருக்கவே மாட்டேன். முதல்ல நீ அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அவளால தான் நீ இந்த மாதிரி இருக்க. அவளால தான் இப்போ நாம் 2 பேரும் இப்படி இருக்கோன்னு சொல்லு, அதை நான் ஒத்துக்கிறேன். அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் என்னால் கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் எந்திரிச்சு போறீங்க. ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு இவ என்ன வேணாலும் பண்ணுவேன் நம்மளை போக்குறதுக்கு. நம்ம தான் உஷாரா இருக்கணும். சுகா உஷாரா இருந்துக்கடா அப்படின்ற மாதிரி அவரும் இருக்காரு. அண்ட் அப்படியே ஒரு 2 இயர்ஸும் ஸ்கிப் ஆகுது. 3rd இயர் எண்டிங்கில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி இருந்திருப்பீங்க. ஸோ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு க்யூட்டான பேபி கேர்ள் பிறக்கிறா. அந்த பேபி கேர்ளுக்கு நீங்கள் சாரா அப்படின்ற, உங்களுக்கு என்னமோ தெரியல, அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். ஸோ அதனால் உங்கள் பொண்ணுக்கு சாரா அப்படின்ற பேரும் வைக்கிறீங்க. அண்ட் உங்களோட ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, குழந்தை பிறந்ததுக்கப்புறமாவும் சரி, சுகா உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு அந்த கேரிங் ரொம்பவும் பிடிக்கும். அதனால தான் நீங்கள் லைக் குழந்தை பிறந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சே நீங்கள் இன்னொரு பேபி வேணும்னு கேட்டிருந்துருப்பீங்க. சுகாவா இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் இழுத்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறமா உங்களும் நீங்கள் எவ்வளவோ போராடி இருப்பீங்க. எப்படியாவது இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிட்டா அவன் நம்மளை ரொம்ப கேர் பண்ணுவாள், ரொம்ப அப்படியே தாங்குவாள், ரொம்ப கொஞ்சுவாள் அப்படின்ட்டு உங்களுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க. எவ்வளவோ ட்ராப் செட் பண்ணி இருந்திருப்பீங்க. எல்லாத்துலேயுமே தப்பிச்சு இருந்திருப்பாரு சுகா. லைக் இதே மாதிரி தான் காலேஜோட எண்டிங்கும் வந்திருக்கும். அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் யூஸ் பண்ணீங்களோ அதே பிளானை தான் நீங்கள் திரும்பவும் யூஸ் பண்ணீங்க. அன்றைக்கி அகெயின் நடந்ததில் தான் நீங்கள் திரும்பவும் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு க்யூட்டான குழந்தை பிறந்திருக்கு. ஹாப்பி எண்டிங். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. சரி ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு ஜின்னோட ஒரு மாஃபியா டைப்பான ஒரு 1 ஷர்ட் தான் வரும். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? அண்ட் நாளைக்கு உங்களை ஜின்னோட மாஃபியா வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்டா ஃபேரீஸ். அண்ட் மறக்காமல் லைக்கு கமெண்ட், ஓகே, இதை மட்டும் பண்ணிடுங்க. அப்புறமா என்னோட டெலகிராம் லிங்க்கு, இன்ஸ்டா லிங்க்கு, மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா ஃபேரீஸ். ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். வேணுன்றவங்க தாராளமாக போய் பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் என்னோடய மற்ற சேனல்ஸுக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அண்ட் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சோரிடா ஃபேரீஸ். அண்ட் அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சிக்கலாம். சைனிங் ஆஃப் பை உங்களோட ஃபேரி குயின். பாய் பாய்டா ஃபேரி.